உங்களோட புனிதா. கொரோனா காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அதிகப்படியா கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் வைரஸ். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த அளவுக்கு பெரிதா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா இப்ப சமீப காலங்கள்ல புதுசா ஒரு வைரஸ் உருவாகி இருக்குன்றாங்க, உருமாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா சொல்ல போனா இந்த கேரளா பகுதிகளில் அதிகப்படியா பறவை காய்ச்சல் வந்துட்டு பரவுது, புதுசா ஒரு வைரஸ் வருது அப்படின்ற மாதிரியான நியூஸ் நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கோம். கேரளா தமிழ்நாடு இந்த எல்லை பகுதிகள்லாம் கண்காணிப்புகள் அதிகமா ஆக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கேரளாவில் ஒரு புதுசா ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதனால மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால கேரளா தமிழ்நாடு அந்த எல்லை பகுதியில கண்காணிப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னதான் வைரஸ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா வெஸ்ட் நைல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெஸ்ட் நைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வைரஸ் கிட்டத்தட்ட நம்ம கொரோனாவுக்கு ஈக்குவலா தான் வருது. அதாவது அதோட அறிகுறிகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சளி பிடிக்குது, ஜுரம் வருது, தலைவலி வருது, அடிவயிறு வலிக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட இந்த பாடியில இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் வீக்கமாகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு மேட்ச் ஆகுது. சரி, இப்ப இந்த ஒரு வைரஸ் எதனால பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் நம்பாலாலதான், கொசு. இந்த கொசுவாலதான் இந்த வெஸ்ட் நைல் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த கொசுக்களை ஒழிக்கிறதுக்கு முதல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்களாம். இப்ப வரைக்குமே ஒரு 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 4 பேர் ரெக்கவர் ஆயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அதுல ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னா இன்னமும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ கொசுவால பரவக்கூடிய ஒரு வைரஸ் இந்த வெஸ்ட் நைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம எப்படி பிரிகாஷனா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில இருந்து வரக்கூடிய மக்களை கண்காணித்தா மட்டும் போதாது, இந்த கொசுக்களை அங்கிருந்து இங்க வர முடியாம பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால நம்ம ஏரியாவில கொசு தொல்லை அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு நம்ம தான் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கொசுக்கள் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கோங்க. எப்படியெல்லாம் நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும், அதுவும் குறிப்பா சொல்ல போனா குழந்தைங்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால குழந்தைங்களை கொசுக்கள் கிட்ட இருந்து நம்ம தான் பாதுகாக்கணும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்